ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/12/2023 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவை தவிர இங்கே எதுவுமே உங்களுடையது கிடையாது அப்படின்னு மைண்டில் ஆழமாக பதியணும். யாரும் உங்களுடையவர் கிடையாது, எதுவும் உங்களுடையது கிடையாது, இந்த உடலும் உங்களோடது கிடையாது. ஸோ உடலை கடந்த உணர்வுக்கு நீங்கள் போகணும். எப்படி பிச்சைக்காரன் எதுவும் இல்லைன்னா தானே பிச்சை எடுப்பான், அந்த மாதிரி எதுவும் இல்லாதவர்களா பிச்சைக்காரன் மாதிரி முற்றிலும் காலி, எதுவுமே இது கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆனால்தான் அப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் தான் உலகத்தின் இளவரசர், சத்தியுகத்தின் இளவரசராக ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லாம் இருந்தும் எதுவும் என்னது இல்லைன்ற உணர்வில் இருக்கணும். அதை தான் பாபா விருந்தாளின்னு உங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த உணர்வு இருக்குதா? ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது, அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் அல்லது மனைவி, குழந்தை, அப்பா அம்மா கிட்ட பேசும்போது, இவங்க என்னுடையவர்கள் கிடையாது, இவங்க வீட்டில் நான் தங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வில் பேசுனீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு இது வலியை கொடுக்கும், இந்த என்னுடைய இதுன்னு நினைச்சது. ஸோ அதுக்கு தான் இப்போவே அந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த நாடகத்தை பற்றிய துல்லியமான ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம் வராது. என்ன எண்ணம்? எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, இதை நான் பண்ணாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காதே, எதுக்கு இந்த தடையெல்லாம் வந்தது, எதுக்கு இந்த பந்தனம் வந்தது, இந்த மாதிரி கேள்விகள் நாடகத்தை பற்றிய ஞானம் இருந்தால் முடிஞ்சிடும். இந்த மாதிரி எண்ணங்களே வராது. ஏன்னா ஏன் இந்த ஜுரம் வந்துச்சு, நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன் இது நடந்துச்சு, நான் இப்படி பண்ணதுனால இல்லை, நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது. ஏன் இந்த தடை வந்துச்சு, நாடகத்தில் பதிவாகிருக்கு. ஏன் இந்த பந்தனம் வந்துச்சு, நாடகத்தில் பதிவாகிருக்கு. ஸோ அப்போ ஏன் எதுக்குன்ற கேள்வியே இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞானம். அவருடைய நடிப்பை நடிச்சிட்ருக்கார், நாடகத்தில் அவருடைய நடிப்பு இந்த நேரம் இது தான் அப்படின்னு சாட்சியாக விலகி இருந்து பாருங்கள். எது நாடகத்தின்படி நடக்கணும்னு இருந்ததோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நடந்தது, முந்தைய கல்பத்திலும் அதே தான் நடந்தது. இது ரொம்ப பழைய உடல், அதனால் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? துணி கிழிஞ்சால் பேட்ச் போடுவாங்களே, அந்த மாதிரி உடம்பு பழைய உடம்பு, அதனால் பேட்ச் ஒர்க் நடக்குது. அதனால் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய நேரத்தை வீணாக்குது. நேற்று சொன்னார் இல்லையா, உடம்பு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சேவையில் நீங்கள் பிஸியாக இருக்கணும். ஏன் இப்படியாச்சு அப்படியாச்சு அந்த மாதிரி விஸ்தாரப்படுத்தாதீங்க, அது நேரம் சக்தியை விரயம் பண்ணுறீங்கன்ற பாடல். நாம் என்ன மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, சறுக்கு பாதை, செங்குத்தான மலை ஏறும், இதில் ஏறுவோம், விழுவோம், மறுபடியும் ஏறுவோம், மறுபடியும் விழுவோம், இந்த மாதிரி பாதை. அப்போ எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? இது ஒரு சர்க்கா மரம் மாதிரி, வழுக்கு மரம். நிறைய பண்டிகையில் கோயில் திருவிழாவில் இது பண்ணுவாங்க. ஒரு கம்பம் நட்டு வச்சுடுவாங்க, அது நல்லா எண்ணெய் தடவிடுவாங்க, அது மேலே சும்மா ஏதாவது ஒரு கிஃப்ட் பொருள் இருக்கும், அதை ஏறி எடுக்கணும். அது அந்த மரமே வழவழன்னு இருக்கும். இது இல்லாமல் இவங்க எண்ணெய் வேறு தடவி இருப்பாங்க, இது இல்லாமல் ஏறும்போது தண்ணியை வேறு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டம். அப்போ நல்லா ஏறிட்டு அல்லது பாதி ஏறிட்டு கூட அவன் ரொம்ப கவனமாக இருப்பான், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான் விழுந்து விழுந்து. அப்போ இதிலேருந்து மறுபடியும் விழுந்துடக்கூடாதுன்ற கவனம் இருக்கும்ல, அந்த மாதிரி கவனம் இருக்கணும் இந்த சங்கமயுக வாழ்க்கையில் இல்லையா? நம்ம ஒரு பாதி ஏறி இருக்குன்னா சல்லுன்னு ஒரு செகண்டில் விகாரம் உங்களை பிடிச்சி கீழே தள்ளிடும். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ அப்படிப்பட்ட பாதையை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. எந்த பாதை? யார் அந்த பாதையை உங்களுக்கு காட்டினது? யாருடைய அட்வைஸை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்?
இதை நீங்கள் அட்வைஸ்ன்னு சொன்னாலும், வழின்னு சொன்னாலும், ஸ்ரீமத்துன்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே விஷயந்தான். பாபா கொடுக்குற வழி, அதுதான் ஸ்ரீமத். ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய புத்தியின் யோகம் அந்த ஸ்ரீமத்தில் தான் இருக்கணும் இல்லையா? இங்கே ஸ்ரீமத்தே என்னது? ஒரு நினைவில் இருக்கணும். யாருடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சத்தியுகத்தில் தானே இருக்கிறார். நீங்கள் என்ன ஸ்ரீகிருஷ்ணரா? சாரி, ஸ்ரீகிருஷ்ணரையா நினைக்கிறீங்க? ஸ்ரீகிருஷ்ணரை நாம் ஆஸ்தியின் ரூபத்தில் நினைவு செய்கிறோம் இல்லையா? அது நம்முடைய ஆஸ்தி. நாம் முதல்ல இளவரசனாக தான் இருப்போம். எடுத்த உடனே, பிறந்த உடனே லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ ஆக மாட்டோம். ராதையாக அல்லது கிருஷ்ணராக இருப்போம். ஸோ ராதை கிருஷ்ணன்றது குழந்தை பருவத்துடைய பேர். திருமணமான பிறகு தான் அவங்களுடைய பேர் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்ற பேர் வருது. அது ராஜாராணி பதவியுடைய பேர். இப்போ நாம் சிவபாபாவை நினைவு செய்கிறோம். ஏன்னா இந்த வழியை கொடுக்கறது அவர் தான், ஸ்ரீமத் கொடுக்கறது. யார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு கீதையை படிக்கும்போது சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரை தான் நினைப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணரை நினைக்கிறாங்கன்னா எங்கே நினைப்பாங்க? அவர் சொர்க்கத்தில் தானே நினைக்கப்படுறார். சொர்க்கத்தில் தானே அவர் இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் மன்மனாபவ அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டார். வேணால் மத்தியாஜீபவன் சொல்லலாம். மத்தியாஜீபவ அப்படின்னா நடுவில் இருப்பவரை, விஷ்ணுவை நினைவு செய்யுங்க. அந்த மும்மூர்த்தியில் நடுவில் விஷ்ணு இருப்பார் இல்லையா? ஸோ மத்தியம்னா நடுவில். ஸோ மத்தியில் இருப்பவரை நினைவு செய்யுங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர என்னை நினைவு செய்யுங்கன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். ஸோ சொர்க்கத்தில் இருப்பவர் எப்படி இருப்பார்னே தெரியாமல் இங்கே எப்படி நீங்கள் நினைவு செய்ய முடியும்? ஆனால் பாவம், உலகத்துக்கு இது தெரியல. இன்னொன்று, சொர்க்கம் உருவாகவும் இல்லை. அப்போ அங்கே கிருஷ்ணரும் இல்லை, இன்னும் பிறக்கவே இல்லை. அவர் எப்படி சொல்ல முடியும்? பாபா சொல்கிறாரு, அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஸோ அனைத்து வேத சாஸ்திரங்கள்னு சொல்லும்போது அதில் கீதையும் வந்துடுது. கண்டிப்பாக கீதை தான் பாரதத்துடைய வேத சாஸ்திரம். உண்மையிலே எல்லாருடைய வேத சாஸ்திரம்னு கீதையைத்தான் சொல்ல முடியும். பாபா போன வாரமே சொல்லியிருக்கிறார்ல, ஏன் எல்லாருடைய வேத சாஸ்திரம்னு சொல்கிறாரு? ஏன்னா எல்லோருக்கும் முக்தி வேணுமே. கீதா ஞானத்தை வச்சு தான் எல்லோருக்கும் முக்தி. என் ஒருவனை நினைவு செய்கின்றது தான் கீதாவுடைய சாரமே. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அனைவரின் வேத சாஸ்திரம் இது. கீதை தான் அனைத்து வேதங்களிலும் உயர்ந்தது, சிரோன்மணி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதை சொல்கிற சிவபாபாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொல்கிற கீதையும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக தானே இருக்கும். அதனால தான் அவரை ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீனா அனைவரிலும் மிக மிக உயர்ந்தவர்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்கிறோம், ஒரு ஸ்ரீ தான் போட்டு சொல்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டோம். ஸ்ரீ ராமான்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்ரீ தான். ஸ்ரீனா உயர்ந்தவர். ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அது ஒரு சிவனுக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ அனைவரிலும் உயர்ந்த அந்த சிவத்தந்தை மீண்டும் அனைவரையும் உயர்ந்தவர்களாக மாற்றுறார். அதாவது நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றுறார் கீதா ஞானத்தை கொடுத்து. அதனால தான் கடவுளை அனைவரிலும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ அப்படின்னா அனைவரிலும் உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் கண்டிப்பாக ஃபேமஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக தேவதைகள் மிக மிக உயர்ந்தவர்கள். ஆனால் இப்போ அவங்க இல்லை. தேவதைகள் சத்தியுகத்தில் தானே இருப்பாங்க, கலியுகத்தில் எப்படி இருப்பாங்க? சரி, அப்படின்னா இப்போ யார் உயர்ந்தவர்கள்? இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு தான் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்கள ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. மகாத்மாக்களை கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது.
இல்லை தூய்மையாக இருந்தால் தான் ஸ்ரீ சொல்ல முடியும். அது சத்தியுகத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. உடலும் தூய்மையாக ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் கூட உடல் தூய்மை கிடையாது. காமத்தினால தான் அந்த உடல் பிறக்குது. அதனால் ஸ்ரீன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ அந்த பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை நாம் அடையிறோம். அனைவரிலும் உயர்ந்தவர் இந்த பரமபிதா பரமாத்மா தான். அதுக்கு அடுத்ததாக அவருடைய உன்னதமான படைப்பு. அந்த படைப்பிலும் மிக உயர்ந்தவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இங்கே கூட பார்த்திங்கன்னா வரிசைக்கிரமம் இருக்குதான. கலியுகத்தில் கூட எல்லோரையும் விட உயர்ந்தவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், அதுக்கு பிறகு பிரதமர், அதுக்கு பிறகு யூனியன் மினிஸ்டர். ஸோ அதே மாதிரி தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா, அதுக்கப்புறம் மும்மூர்த்திகள், அதுக்கப்புறம் சத்யுக லக்ஷ்மி நாராயணன். பாபா நமக்கு உலகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். கடவுள்தான் படைப்பவர். படைப்பவர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலே உடனடியாக மக்கள் என்ன கேட்பாங்க, ஆமாம் எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுதே திருமூர்த்தி சிவா தான் படைப்பவர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல மும்மூர்த்திகளை அவர் படைக்கிறார். அதனால் வெறும் படைப்பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக படைப்பை தூண்டுபவர், படைக்க தூண்டுபவர் அப்படின்னு சொல்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிரம்மா மூலமாக பிராமண குலத்தை படைக்கிறார். பிரம்மா மூலமாக என்ன படைக்கப்படுது? தேவதை தர்மம் படைக்கப்படுது, சொர்க்கம் படைக்கப்படுது. சிவபாபா இல்லையா? ஸோ தேவதை தர்மம் உருவாயிடுச்சுன்னா அதுக்கேற்ப சொர்க்கமும் உருவாயிடும். சிவபாபா சொல்கிறாரு, நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், பிரம்மாவினுடையவர்கள், மற்ற அனைவரும் அசுர குலத்தை சார்ந்தவர்கள், ராவணனுடையவர்கள், ராவணனுடைய வழிப்படி நடக்கிறவங்க. நீங்களோ ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். இப்போ கடவுளுடைய வம்சம், சிவ வம்சம். பிறகு நீங்கள் தேவதை வம்சத்தினராக மாறிடுவீங்க சத்தியுகத்தில். பாபா அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். ஆனால் மனிதர்கள் ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. இத்தனை வேதத்தை படிச்சுட்டு எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் தன்னுடைய தலையை போட்டு உடச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கர்ப்பத்தடை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தொகை கட்டுப்பாடு வேணும். ஸோ கர்ப்பத்தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த சேவையை பாரதத்திற்காக நான் செய்கிறேன் இல்லையா? தூய்மையாக இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும்? ஸோ பாபா தான் உண்மையான குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறார். மனிதர்கள் பாருங்கள், தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. 10-12 குழந்தை பெற்றுக்கிறாங்கன்றார் பாபா. அப்போ கர்ப்பத்தடை சாதனம் கிடையாது. இப்போ ஒரு வேளை கர்ப்பத்தடை சாதனம் இல்லைன்னா எத்தனை குழந்தை பெற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தினம் தினம் விகாரத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க. நிறைய கள்ள தொடர்பு. இந்த மனித சிருஷ்டி மரம் கண்டிப்பாக வளரும். ஸோ இங்கே வளரும்ன்றது புதிய மரம் பாபா நடுறார். தேவதை தேவதை தான் அஸ்திவாரம், மெயின் தண்டு. முதல்ல இலைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை யாருமே தடை செய்ய முடியாது. ஸோ பாபா இங்கே சொல்கிறது மரம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இருக்கிற ஸ்டேஜ் சொல்கிறார். இன்னும் குழந்தை பிறந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதான் இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிருஷ்டி மரத்தில் உள்ள இலைகள்ன்றது ஆத்மாக்கள் பிறந்துக்கிட்டே இருக்கிறவங்க. அதை யாரும் இங்கே தடுக்கவே முடியாதுன்றார். ஆனால்
சத்தியுகத்தில் அந்த கட்டுப்பாடு இருக்கும். கரெக்டாக ஒரு ஆண் குழந்தை, அடுத்தது ஒரு பெண் குழந்தை, அவ்வளவுதான். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் தான் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க, அவங்களும் இதை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபகோபியரை கேளுங்கள் அப்படின்னு நினைவு செய்யப்படுது. அந்த கோபிகைகள் நாம தான். ஸோ பாபா கிட்ட நீங்கள் நேரடியாக கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு சந்தோஷம் அனுபவமாகுது. பிறகு எப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்லெல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த சந்தோஷம் குறைய ஆரம்பிச்சிடுது. இங்கே நீங்கள் முக்காலத்தை உணர்ந்தவராக திரிகாலதரிசியாக மாற்றப்படுறீங்க. ஸோ யார் திரிகாலதரிசியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, 3 காலத்தையும் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நான் விகாரத்தின் வசப்பட்டு அனைத்தையும் இழந்திருக்கிறேன், மீண்டும் அனைத்தையும் அடைய போகிறேன் விகாரத்தை வெல்வதன் மூலம். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் சொல்கிறாங்க, இந்த மகாத்மா திரிகாலதரிசி, அவருக்கு முக்காலமும் தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பாபாவை தவிர வேறு யாரும் திரிகாலதரிசி ஆக்க முடியாது. பாபா நமக்கு தான் ஞானத்தை கொடுத்து 3 கால ஞானத்தை கொடுத்து திரிகாலதரிசியாக மாற்றுறார். ஏன்னா உண்மையில் சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய ராதாகிருஷ்ணருக்கே இந்த 3 கால ஞானம் இருக்காது, ஸ்வதர்ஷ்ண சக்கர ஞானம் இருக்காது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா கிருஷ்ணர் தான் நம்பர் 1 இளவரசர், தங்க யுகத்தில் எல்லோராலையும் நேசிக்கப்படுறவர். அவருக்கே தெரியாத ஞானம் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இதை புரிஞ்சிக்காத காரணத்தினால மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிருஷ்ணரை கடவுள்னு ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு தப்பாக சொல்கிறாங்க. பிறகு சொல்கிறதோடு நிறுத்துறதில்ல, நமக்கு தடை வேற ஏற்படுத்துகிறாங்க. பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய ருத்ர ஞான யஜ்யத்தில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படும். இது அனாதியான யஜ்யம் வேறு இல்லையா? மற்ற யஜ்யங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது இந்த ஜென்மம் ஃபுல்லாக நடக்குது. அதனால் தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கன்னியாக்களுக்கும், அதாவது கன்னியாக்கள்னால் குமாரிகள், திருமணமாகாத பெண்களுக்கும் சரி, திருமணமான தாய்மார்களுக்கும் சரி, தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் பந்தனத்தில் இருக்கிறாங்களோ அவங்க நிறைய சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாடகத்தின் படி நமக்கு தடையை ஏற்படுத்துறது அவங்களுடைய பாகம் பிள்ளை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இருந்துக்கணும். அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. தடை வரும்பொழுதெல்லாம் ஐயோ நான் அது பண்ணாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காதே அப்படின்ற எண்ணம்லாம் தேவையில்லை. நாடகத்தில் உள்ளது நடக்கத்தான் செய்யும், அதில் நன்மையும் இருக்கும். அமைதியாக இருங்க பாபாவை பிடிச்சிக்கிட்டு. அதே மாதிரி நான் இது பண்ணதுனால தான் எனக்கு ஜுரம் வந்துச்சு அப்படிலாம் நினைக்காதுங்க. நாடகத்தில் அது பதிவாயிருக்கு, அவ்வளோதான் இல்லையா? பாரு, அவன் போய் இதை சாப்பிட்டான் அதனால தான் வந்துச்சு, மழையில் நனைஞ்சான் அதனால தான் வந்துச்சு. இல்லை, நாடகப்படி வருது. என்ன நன்மை? கர்ம கணக்கு முடியுது. அதனால் இப்போ இது பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது, அப்படி பண்ணியிருந்தா ஜுரம் வந்திருக்காது, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது கிடையாது. நாடகத்தின்படி இதை நீங்கள் பண்ணிட்டீங்க. முந்தைய கல்பத்திலையும் இதே தான் பண்ணீங்க. அதனால தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இது பழைய உடம்பு இல்லை, கொஞ்சம் பேச்சப் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நோய் தான் ஆகும். நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ரிப்பேர் நடந்துட்டு தான் இருக்கும். ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த உடம்பை. ஏன்னா ஆத்மாவுடைய மிக பழைய வீடு இந்த உடல் இல்லையா? பழைய வீடு ஓட்ட ஒடிசலாக தானே இருக்கும். பிரம்மாவுடைய ஆத்மா கூட சொல்கிறாரு, நானும் பாருங்க எவ்வளோ வயசானவன் ஆகிட்டேன், எனக்கு இப்போ தெம்பே இல்லை. ஸோ தெம்பு இல்லை அப்படின்னா பலகீனமான மனிதன் கண்டிப்பாக துக்கத்தை அனுபவம் செய்வான். ஸோ யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாயை அளவற்ற துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
குறிப்பாக பாரதவாசிகளைத்தான் இந்த மாயை ரொம்ப பலகீனமாக ஆக்கிட்டான். ஆனால் ஆரம்பத்தில் நாம் எவ்வளோ பலம் நிரம்பியவர்களாக இருந்தோம். பாப்பா இங்கே சொல்கிறது ஆத்ம பலத்தை சொல்கிறார். ஆனால் இப்போ மாயை நம்மளுடைய ஆத்மாவை பலகீனமாக ஆக்கிட்டான். நீங்கள் எப்போ மாயை வெல்ல முயற்சி செய்கிறீங்களோ அப்போ தான் மாயை உங்களுடைய எதிரியாக மாறுறா. இல்லை, அது வரைக்கும் கண்டுக்கிறது இல்லை. வெல்லணும்னு நினச்சா விடுவாள், ஏன்னா இது மாயையுடைய ராஜ்யமாச்சே. ஸோ பாரதம் தான் அதிக அளவில் துக்கத்தை அனுபவம் செய்யுது. பாரதம் எல்லார்கிட்டையும் இப்போ கடன் பட்டு இருக்குது. எல்லா நாட்டிலையும் கடன் வாங்கிடுச்சு. முற்றிலும் ஏழை ஆயிடுச்சு. முற்றிலும் வயசாயிடுச்சு பாரதத்துக்கு. ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தது இந்த பாரதம். இப்போ பாருங்கள், பிச்சைக்கார மாதிரி ஆயிடுச்சு பாரதம். ஆனால் பிச்சைக்காரன்லேருந்து மீண்டும் பொன்னுலகத்தின் இளவரசனாக மாறப்போகுது. உலகத்துக்கே இளவரசனாக இதே பாரதம் மாறப்போகுது. அதனால் பாபா சொல்கிறாரு, தேக உணர்வை கடந்து எதுவும் இல்லாதவர்களாக மாறுங்க, பிச்சைக்காரன் மாதிரி. இல்லை, எதுவுமே இது கிடையாது. ஸோ என்னதுன்னு ஒன்று நினச்சாலே தேக உணர்வு வந்துடும். உடம்பு என்னதுன்னு நினச்சாலே தேக உணர்வு வந்துடும். ஸோ உடம்புனாலே எல்லாமே வந்துடும். என் குழந்தை, என் அப்பா அம்மா, மனைவி, என் சொத்து, என் திறமை, என் அழகு, அப்படியே வந்துடும். அது எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதையெல்லாம் கடந்து இது எதுவுமே கிடையாது, நான் வெறும் ஆத்மான்னு இருங்க. இங்கே ஒரு சிவத்தந்தையை தவிர எதுவுமே உங்களது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு முழு பிச்சைக்காரர் ஆகணும். அந்த பிச்சைக்காரனு கூட திருவோடு இருக்கும். உங்களுக்கு எதுவுமே கிடையாது. புத்தினால தான், வேறு எதையும் நீங்கள் விட போகிறதில்ல. புத்தினால அது எதுவுமே என்னது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி அதுக்காக பாபா நிறைய யுக்திகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், புத்திசாலித்தனமான வழிகளை. எதுக்கு? இளவரசன் ஆகிறதுக்கான வழி இதெல்லாம். சொர்க்கத்தில் இளவரசன் ஆகணும்னா இப்படிலாம் புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. பாருங்கள், ஜனக மகாராஜா உதாரணம் இருக்குது இல்லையா? ஒரு ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டே ஒரு துறவி மாதிரி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி இருங்க இல்லையா? தாமரை மலர் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது அதில், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஸ்ரீமத். ஸோ அப்படி இருந்து ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்தும் உன்னோடது பாபா இல்லை, எல்லாமே ஒன்றுது. நீ என்கிட்ட சும்மா கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்குற சேவைக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த உடல் உட்பட, அவ்வளோதான். அப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்படி தானே ஜனக மகாராஜா அனைத்தையும் அந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டார் இல்லையா? முனிவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதி, முக்தி நிலை, ஜீவன் முக்தி நிலை, இது வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு ஜனக மகாராஜா சொல்கிறார், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஜனக மகாராஜாவுக்கு முனிவர் சொல்கிறார். சரி, எடுத்துக்கோங்கன்றார். இப்போ முனிவர் என்ன சொல்கிறாரு? இப்போ இது எல்லாம் எண்ணிது, அதனால் இது ஒன்றுதுன்ற உணர்வே இல்லாமல் இதை நீ பார்த்துக்கோ. இதுக்கு எஜமானன் நான் தான், நீ எனக்கு வேலைக்காரன். உன்னுடையது அப்படின்ற உணர்வு அது வந்துடக்கூடாது. இது முனிவருடையது, நான் அவருடைய வேலைக்காரன். எப்போ ராஜ்யத்தை கேட்டாலும் கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த உணர்வில் இருக்கிறது தான் ஜீவன் முக்தி நிலைன்ற. அதுக்கு தான் பாபா நமக்கு இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறார் இல்லையா? இப்போ உன்னுடைய ராஜ்யத்தை நீ பார்த்துக்கோ, ஆனால் உன் இது இல்லைன்னு ஒரு ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு முனிவர் ஜனக மகாராஜாவுக்கு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி ஹரிச்சந்திராவுடைய உதாரணமும் இருக்குது. ஸோ ஹரிச்சந்திர மகாராஜா அனைத்தையும் இழந்துடுறார் இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வெட்டியான ஆகிடுவார். வெட்டியான பிறகு அந்த வெட்டியானாக அவரை நியமித்தவர் இருப்பார் இல்லையா, முதலாளி, அவர் சொல்லுவார், காசு வாங்காமல் நீ யாருக்கிட்டேயும் பிணத்தை எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ அவருடைய மகனே இறந்துருப்பான், அவருடைய மனைவியே எடுத்துகிட்டு வருவான். அப்போ என்னுடைய மகன் என்னுடைய மனைவின்ற உணர்வே இல்லைன்னா தான் நான் காசு வாங்கினா தான் எரிப்பேன்னு சொல்ல முடியும். அப்படி ஹரிச்சந்திரர் சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம், என்னுடையதுன்ற உணர்வே இல்லாமல் இருந்திருக்கார் பாபா சொல்கிறாரு. அதே மாதிரி தான் பாபா சொல்கிற விஷயத்த கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணணும். என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஹரிச்சந்திரனாக புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே சூப்பரானது இல்லையா? அதையும் விட ஜனக மகாராஜாவை விடவே பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள்
உங்களுக்குள்ள விதையை விதைக்கலை இல்லையா, ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய அந்த விதை, தெய்வீக குணன்ற விதையை விதைக்கலை அப்படின்னா உங்களுடைய பதவி குறைஞ்சிடும். ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிரம்ம பாபா உங்கள் எதிரே இருக்கிறார். அவர் சிவபாபாவையும் சிவசக்திகளையும் தான் ட்ரஸ்டிகளாக நியமித்தார். எதுவுமே அவருக்கு வச்சுக்கல இல்லையா, எல்லோரும் மாதிரி அவரும் லைனில் போய் சாப்பாடு வாங்கணும். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அது ஃபுல்லாக மாத்தாஸ் கிட்ட மாற்றி விட்டுட்டார் எல்லாத்தையும். சிவபாபா எல்லாத்தையும் உங்கள் சொத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அது உங்களது கிடையாது, சிவபாபாவுடையதுன்ற உணர்வில் நீங்கள் இருக்கணும். ஸோ இங்கே பிரம்ம பாபா சொல்கிறார், பிரம்ம பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, அதே நேரத்தில் எல்லாத்தையும் தனக்கே சரண்டரும் பண்ணிக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் தாய்மார்கள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டார். அவருடைய சொத்து எல்லாத்தையும் தாய்மார்களை தான் முன்னாடி வைக்கணும். இது கடவுளுடைய நியமம், பெண்களை குறிப்பாக தாய்மார்களை முன்னாடி வைக்கணும்ட்டு. ஸோ அதுக்கு காரணமும் இருக்குது. பைபிளில் போட்டிருக்கோம், பலகீனமானவனை பலவானாக ஆக்குவார் கடவுள் அப்படின்ட்டு. ஸோ பெண்கள் பலகீனமானவர்களாக பார்க்கப்படுறாங்க, குறிப்பாக அப்போ பார்க்கப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவர்கள் மூலமாக அவர்களை நீங்கள் பிரபலப்படுத்தும் போது தான் கடவுளால் மட்டும்தான் இது செய்ய முடியும், கடவுளுடைய பேர் மகிமைப்படும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, தாய்மார்களை முன்னுக்கு வைங்க. பாபா இந்த ஞான கலசத்தை தாய்மார்களுக்குத்தான் கொடுக்கிறார். மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய இந்த ஞான கலசத்தை லக்ஷ்மிக்கு கொடுக்கல. இந்த நேரத்தில் அவர் லக்ஷ்மியாக இல்லை, ஜெகதம்பாவாக இருக்கார், மம்மா இல்லையா. இந்த ஜெகதம்பா தான் பிறகு அடுத்த ஜென்மத்தில் சத்தியுகத்தில் லக்ஷ்மியாக மாறிடுவாங்க. ஸோ ஜெகதம்பாவை பற்றி மிக அழகிய பாடல் கூட இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் அந்த ஜெகதம்பாவின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க இல்லை. ஜெகதம்பா கோயிலில் நிரம்பி வழியும், குறிப்பாக நார்த் இந்தியாவில் இங்கேயுமே அப்படி தான். ஆனால் எப்படி ஜெகதம்பா பாக்கியத்தை வழங்குகிற வள்ளலாக மாறுறாங்க? எங்கேருந்து அவங்களுக்கு செல்வம் கிடைக்குது? பிரம்மா கிட்ட இருந்தால், கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் கிடையாது, ஞான கடல் கிட்ட இருந்து கிடைக்குது ஜெகதம்பாவுக்கு செல்வம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான மறைமுகமான விஷயங்கள். ஸோ பகவான் சொல்கிற இந்த வாக்கியம் அனைவருக்குமானது. ஏன்னா கடவுள் எல்லோருக்கும் சொந்தமானவர் தானே. அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. நிறைய சிவபக்தர்கள் இருக்கிறாங்க தான், சிவனடியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே இந்த ஞானம் எதுவுமே தெரியாது. அதனால தான் அதுக்கு பேர் பக்தி. உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறது யார்? மிக பிரியமான இறைத்தந்தை சிவத்தந்தை கொடுக்குறார். அதனால் ஞானக்கடல் அப்படின்னோ அல்லது பிரியமான தந்தைனோ ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்ல மாட்டாங்க. அவர் சத்தியுகத்துடைய இளவரசர். மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுறாங்க, ஆனால் அவர் எப்படி சத்தியுகத்தின் இளவரசர் ஆனாருன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாமல் தானே இருந்துச்சு. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக மீண்டும் நாம் இளவரசிகளாக சத்தியுகத்தில் ஜென்மம் எடுப்போம். அப்போ தான் வயதான பிறகு நீங்கள் மகாலட்சுமியையோ அல்லது ஸ்ரீ நாராயணனையோ திருமணம் செய்வதற்கு தகுதியுடையவராக மாறுவீங்க. இந்த ஞானம் எதிர்காலத்திற்கான ஞானம், சத்தியுகத்திற்கான ஞானம். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் 21 பிறவிக்கு நாம் பலனை அனுபவிக்க போகிறோம். இந்த ஞானத்தின் பலன்தான் அங்கே ராஜ்யம் நமக்கு கிடைக்கிது. அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்கலை, சிவ தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. அந்த சிவபாபா தான் ஆஸ்தி அடையிறதுக்கான ராஜயோக ஞானத்தை நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறார். ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் இப்போ பிரம்மாவின் வாய் மூலமாக ஜென்மம் எடுக்கிறோம். யார்? நாம தான். அவங்களுக்கு தான் இந்த ஞானமும் கிடைக்கிது.
நீங்கள் தான் கல்பத்தின் சங்கமயுகத்தின் பிராமணர்கள், மற்றவர்கள் எல்லாம் கலியுக பிராமணர்கள். அவங்க கலியுகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விஷயம் வேறு எந்த வேதத்துலேயும் சொல்லப்படலை, எந்த சத்சங்கத்துலேயும் சொல்லப்படலை. இந்த புத்தம் புதிய விஷயத்தை உங்கள் மனசில் நிரப்பி வைங்க எப்போவுமே. அதுதான் இந்த போதையை கொடுக்கும். முக்கியமான விஷயமே அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தூய்மையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு யோகம் வராது. தூய்மையாக இருக்க முடியலன்னா யோகம் வராது. அதான் சட்டம் இல்லையா? இங்கே ஏமாற்றலாம் முடியாது. தூய்மையாக இல்லைன்னா பாபாவை நினைக்க முடியாது, அந்த போதை வராது. ஆக்சுவலாக முரளியே படிக்கும்போது உங்களுக்கு அந்த போதையை உணர முடியாது. ஏதோ மேலோட்டமாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு உயர்ந்த பதவியும் அடைய முடியாமல் போயிடும். கொஞ்சோண்டு யோகா இருந்தால் கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. பாப்பா சொல்கிறாரு, நீங்கள் தூய்மை ஆகலை அப்படின்னா என்கிட்ட வர முடியாது. எப்படி சொல்கிறாரு பாருங்க. தூய்மையாக இல்லைன்னா யோகா வராது. கொஞ்சமாவது யோகா இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். தூய்மையாக இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட யோகா வராது. இதுதான் முக்கியம். எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? இங்கே அடிப்படை இது தான். அப்போ உங்களால் என்கிட்ட வர முடியாதுன்றாரு. தூய்மையாக இல்லைன்னா வர முடியாது, முடிஞ்சு போச்சு. நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட உங்களால் சொர்க்கத்துக்கு போக முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆனால் யோகத்தில் இருக்கணும், தூய்மையில் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். தூய்மை இல்லாமல் உங்களால் யோகத்தில் இருக்க முடியாது. மாயா உங்களை யோகத்தில் இருக்க விடாது தூய்மை இல்லைன்னா. இல்லையா? அதை பற்றி சிந்தனை தான் வந்துட்டு இருக்கும் இல்லையா? விகாரத்தை பற்றி சிந்தனை, வீண் சிந்தனை, இதே தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஆத்மா பலம் இருக்காது. ஒரு 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 விஷயத்தை நினைக்கிறதுக்கு அது விடாது. குறிப்பாக பாபாவை நினைக்க விடாது. ஸோ எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். எவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்கிறாரு பாபா. ஸோ வீட்டில் இருந்தாலும் உங்களால் உயர்ந்த பதவி அடைய முடியும். அது முக்கியம். சரண்டர் பிரதர் தான் ஆக முடியும். அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே. சரண்டர் பிரதர் தான் ராஜாவாக முடியும், சரண்டர் சிஸ்டர் தான் ராஜாவாக முடியும், அப்படிலாம் கிடையாது. பாபா சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆனால் முக்கியமானதுன்னா பாபா நினைவில் இருக்கிறீங்களா, தூய்மையாக இருக்கிறீங்களா? நீங்கள் சென்டர்லேயே இருந்து தூய்மையாக இல்லை, வீண் விஷயங்கள், குப்பை, விகார விஷயங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ராஜ்யத்துக்கு வர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா மாயை உங்களை யோகத்தில் இருக்க விடாது. யோகத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்கே வர மாட்டீங்கன்ற. ஸோ யார் உண்மையான உள்ளத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்கள பார்த்து தான் பாபாவுக்கு சந்தோஷம். உண்மையான உள்ளன்னா பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க. ஆனால் யார் தொடர்ந்து விகாரத்திலே மூழ்கிட்டு நான் சிவபாபாவை நினச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தங்களை தாங்களே குஷிப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையில் அப்படி நினைக்க முடியாது. இங்கே முக்கியமான விஷயமே தூய்மை தான். மனிதர்கள் சொல்கிறாங்க பர்த் கண்ட்ரோல் இருக்கணும், கர்ப்பத்தடை அது இருக்கணும், குடும்ப கட்டுப்பாடு இருக்கணுன்றாங்க. அதனால் நிறைய குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் தமோ பிரதானமாக இருக்குது. பாபா தான் உண்மையிலே குடும்ப கட்டுப்பாட்டை சாத்தியப்படுத்துகிறார். நீங்கள் எல்லோருமே குமாரிகள் இல்லையா? நீங்கள் பாபாவுக்கும் நீங்கள் கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டினாலும் குமாரிகள் தான். என்ன அதர்குமாரின்னுவாங்க, அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறார்? குமாரின்னா விகாரத்தில் ஈடுபடுறது கிடையாது, அதனால் குமாரிகள். நீங்கள் குறிப்பாக பெண் குழந்தைங்க இந்த காம விகாரத்துக்காக உங்களை அவமானப்படுத்துவாங்க. கணவன் அவமானப்படுத்துவாங்க, அப்பா அம்மா கூட அவமானப்படுத்துவாங்க, சொந்தக்காரங்க அவமானப்படுத்துவாங்க. நீ நிஜமாலே பொண்ணு தானா, வா உன்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம், என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. சகிச்சிக்க வேண்டி இருக்கும். குறிப்பாக கணவன், மாமனார், மாமியார் நிறைய டார்ச்சர் வரும், குறிப்பாக அவமானம் வரும். சகிச்சுக்கோங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா கேட்குறாரு, இங்கே யாராவது சாராயம் குடிக்கிறீங்களா? குழந்தைங்கள கேட்குறாரு.
பொய் சொன்னீங்க அப்படின்னா கடுமையான தண்டனை தர்மராஜர்கிட்ட இருந்து அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். அதனால் கடவுள் முன்னாடி உண்மையை தான் சொல்லணும். யாராவது மருந்தாகவாவது சாராயம் குடிக்கிறீங்களா? யாருமே கை தூக்கலை. பாபா சொல்கிறாரு, இங்கே சத்தியத்தை மட்டும்தான் பேசணும். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே பாபாவுக்கு நீங்கள் லெட்ரு எழுதணும். பாபா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், மாயா என்னை அரைஞ்சிடுச்சு. நிறைய பேர் பாபாவுக்கு லெட்ரு எழுதுகிறாங்களாம். பாபா, இன்றைக்கி எனக்குள்ளே கோபன்ற பூதம் வந்துடுச்சு பாபா, நான் ஒருத்தரை அரைஞ்சிட்டேன். உங்களுடைய கட்டளை என்னென்னா நாம் யாரையும் அறையக்கூடாதுன்றது. ஸ்ரீகிருஷ்ணரை மரத்தில் கட்டி வச்சாங்க அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் வெண்ணெய் திருடினார், அதனால் மரத்தில் கட்டி வச்சாங்கன்ட்டு. அதெல்லாம் உண்மையில் நடக்கல, பொய்யான விஷயங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்பாக தான் நீங்கள் புரிய வைக்கணும், அவங்கள அடிக்கவே கூடாது. வேணால் சாப்பாடு கட் பண்ணுங்கள், ஸ்வீட் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுக்கறத நிறுத்துங்க தண்டனையாக. ஸோ இப்படி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், அவங்கள மாற்ற முடியும். மற்றபடி அவங்கள அடிக்கிறது கோபத்தின் அடையாளம். அப்போ உண்மையில் என்ன அர்த்தம்? ஒரு மகான் ஆத்மாவோடு நீங்கள் கோபப்படுறீங்கன்றார். ஏன்னா குழந்தைங்க மகாத்மாவுக்கு ஈக்குவல் சொல்லுவாங்களே, ஏன்னா தூய்மையான ஆத்மா. அதனால் நீங்கள் அவங்கள ஒரு பொழுதும் அடிக்கக்கூடாது. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தக்கூட கூடாதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த குழந்தைங்கள விளையாட்டாக கூட நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாதுன்றார். ஸோ அதனால் ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமே அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடிய எந்த காரியத்தையும் ஒருபோதும் செய்யாதீங்கன்றார். இல்லை, செஞ்சுட்டு வருத்தப்படுறது அஞ்ஞானிகளுடைய வேலை. ஸோ அதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு செயல்படுங்கன்றார். ஒருவேளை அதையும் மீறி ஏதாவது பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் பாபாவுக்கு, பாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதுங்க, என்னை மன்னிச்சிடுங்க பாபா, இனிமேல்ட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதுங்க. நம்ம இந்த மாதிரி பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறதுடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் பாவ மன்னிப்பு கேட்குற பழக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நினச்சி பச்சாதாபப்படணும், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல்ட்டு பண்ண மாட்டேன் பாபா அப்படின்ட்டு. ஸோ அதே தான் அங்கேயும் இல்லையா? கிறிஸ்தவ மதத்துலேயும் மன்றாடுகிறோம் ஆண்டவரேன்ட்டு அவங்க அழுவாங்க பாவம் செஞ்சதுக்கு. ஸோ தர்மராஜர்கிட்ட தண்டனை அனுபவிக்கும் பொழுது கூட அப்படி தான் நம்ம கதறுவோம், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல்ட்டு மறுபடியும் பண்ண மாட்டேன் இந்த தப்பு அப்படின்ட்டு. ஸோ பாபா இப்போவே அன்பாக புரிய வைக்கிறார், ரொம்ப அன்பாக புரிய வைக்கிறார். என் மிகவும் பிரியமான தகுதி வாய்ந்த குழந்தையே, ஒருபொழுதும் பொய் சொல்லாதீங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட அட்வைஸ் கேட்டு இதை பண்ணலாமான்னு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுங்க. ஸோ இப்போ பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக உங்களுடைய பணம் பயன்படுது. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் வைரத்துக்கு சமமானது. ஸோ நீங்கள் ஒன்றும் சன்னியாசிகளுக்கு தானம் புண்ணியம் பண்ணலை. மனிதர்கள் ஆஸ்பத்திரி கல்லூரி கட்டினா கூட அதனால் அவங்க என்ன அடைஞ்சிடுறாங்க? அடுத்த ஜென்மத்தில், ஒரே ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும். காலேஜ் கட்டினா, ஒரு தர்மசாலை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு மாளிகையில் இருப்பாங்க ஒரே ஒரு ஜென்மத்துக்கு. அதே மாதிரி ஆஸ்பத்திரி கட்டுறாங்க அப்படின்னா நோய் இல்லாமல் இருப்பார். ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்மத்துக்கு தான். ஆனால் இங்கே ஜென்மத்துக்கும் பாபா கிட்ட இருந்து அளவற்ற சந்தோஷம் அடையிறீங்க. அதாவது அளவற்ற சந்தோஷத்துக்கு தேவையான அனைத்தும், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், எல்லாமே 21 ஜென்மத்துக்கு அடையிறீங்க. ஸோ அளவற்ற ஆயுள் வேறு இல்லை, 5000 வருட ஆயுள் உங்களுக்கு கிடைக்குது, முழு ஆயுள். வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களை மாதிரி நீண்ட ஆயுள் கிடையாது. பாருங்கள், கலியுகத்தில் எல்லாம் எவ்வளோ அல்பாயுஸில் இறக்குறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நடந்துட்டு இருக்கும் பொழுதிலும் இந்த எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அவர் சொன்னதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏதாவது பாபா சொல்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாபா கிட்ட கேளுங்க. ஸோ அதுக்காக பாபா தான் கேட்க சொல்லிட்டார்ல, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் பாபா, நான் உங்கள் கூடவே இருந்துக்கிறேன் பாபா மதுபனில் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பாபா நான் உன்னுடையவன் தானே, உன் கூடவே இருக்கிறேன்,
உங்கள் கூடவே இருக்கிறன்றது சூக்ஷ்மத்தில் இருக்கணும். ஸ்தூலமாக எல்லாரும் போய் மதுபனில் வந்துட்டாங்கன்னா அங்கே இடமே பத்தாது, கூட்டம் சேர்ந்துடும். ஏன்னா உலகத்தில் பாபா குழந்தைங்கனாலே பெரும்பாலும் ஏழையாக தான் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேரும் வந்தால் என்ன ஆகும்? ஸோ அது சட்டம் கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே தான் இருக்கணும். இங்கே அப்படியெல்லாம் எல்லோரும் வந்துட முடியாது. வியாபாரிகள் ஒரு அண்ணா 2 அண்ணா கடவுளுக்காக ஒதுக்கி வைப்பாங்களாம், கோயிலுக்கு போடுறதுக்கு அல்லது தானம் புண்ணியம் பண்ணுறதுக்கு. பாபா சொல்கிறார், சரி நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்களா, எதுவும் ஒதுக்க தேவையில்லை, எகியத்துக்கு நீங்கள் காசு உதவி பண்ண தேவையில்லை. இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு மண்மனாபாவ நிலையில் இருங்க, அதாவது பாபா நினைவிலே இருங்க. பாருங்கள், உங்கள் அம்மா என்ன கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் இந்த ஞானத்தில் எவ்வளோ புத்திசாலியானாங்க. தன்னுடைய மனதாலும் உடலாலும் அவங்க சேவை செஞ்சாங்க. அதனால் இதில் காசுக்கான விஷயம் கிடையாது. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் ₹1 கொடுத்தா கூட ஒரு பணக்காரன் எவ்வளோ அடைவானோ அந்த அளவுக்கு நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, ஏழைகளுக்கு அப்படி ஒரு சலுகை கொடுக்குறார் பாபா. பணக்காரன் போடுற 1 லட்சம், ஏழைங்க கொடுக்குற ₹1 ஒரே மதிப்பு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா? குடும்பத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதை யார் பார்த்துக்கிறது? ஸோ அதனால் குழந்தைங்க எதுக்காகவும் துக்கம் அடையக்கூடாது, நல்லது. ஸோ பின்னாடி வருத்தப்படக்கூடிய, பச்சாதாபப்படக்கூடிய எந்த விதமான காரியத்தையும் பண்ணாதீங்க. பொய் சொல்லக்கூடாது பாபா கிட்ட. ஸோ உண்மையான தந்தைக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பைசாவையும் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. உங்களை முழுவதுமாக பாபாவிடம் அர்ப்பணித்து பிரம்ம பாபா மாதிரி நீங்களும் ட்ரஸ்டி ஆகுங்கள். வரதானம் பாபா சொல்கிறாரு, அனைத்து ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் இருந்துக்கிட்டே அனைத்து கேள்விகளிலிருந்தும் விலகி நிரந்தரமாக சந்தோஷமான மனம் கொண்டவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் அனைத்து ஆத்மாக்களோடும் தொடர்பில் சம்பந்தத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை பற்றி எந்த கேள்வியும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அதாவது ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பேசுகிறாரு, இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தானே இருக்கணும், இந்த மாதிரி கேள்வியே மைண்டில் வராமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யாருடைய மனதில் எந்த விதமான கேள்வியும் இல்லையோ அது நாடகம், அவங்க பார்ட், அவ்வளோதான். இப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை படைக்கிறாங்க, அந்த கேள்விகளை. ஸோ படைத்தால் அதை பாலனையும் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அதை பாலனை பண்ணுறதுல தன்னுடைய நேரத்தை, சக்தியை வீணாக இழப்பாங்க. ஸோ அதனால் இந்த வீண் எண்ணங்கள்ன்ற படைப்புகளுக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை படைக்காதீங்க, நிறுத்துங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், உங்களுடைய கண்கள் முழுவதும் ஒரு பாபாவை, பிந்துரூப பாபாவை மட்டும் நிரப்பிக்கிட்டீங்கன்னா வேறு யாரும் உங்கள் கண்களில் நிரம்ப முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், எதை பார்த்தாலும் பாபா மட்டுமே தெரியணும் இல்லையா? பாபா மட்டுமே மனக்கண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இந்த புறக்கண்ணினால் பார்க்கும் எந்த விஷயமும் உங்கள் மனதில் நிரம்பாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி.